Hi guys, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல், அதாவது கவுனி அரிசி வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷல்னா அந்த மொடக் அச்சு மோல்டு இல்லாம கையிலேயே அந்த ஷேப் கொண்டு வரது எப்படின்னு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். இதுல இருந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இது நெக்ஸ்ட் டே இது நல்லா வடிகட்டிக்கோங்க. அந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கோங்க. அரிசி தனியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கட்டும். இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அதோட நம்ம ஊற வச்சிருக்க தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த அரிசி தண்ணி அதை கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒரு மாவு பதத்துக்கு நைஸாக நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடாதீங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதான் கன்சிஸ்டன்சி. இதை எடுத்து ஒரு சைடு வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த மிக்சரை இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நல்லா ஒரு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிடும். கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ஈவனாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹீட்டை வந்து கொஞ்சம் லோவிலே வச்சுக்கோங்க. சீக்கிரம் அது பிடிச்சிரும். அதனால கொஞ்சம் லோவிலே வச்சுட்டு பண்ணலாம். இது கூட நான் நல்லா இடித்து வச்சுருக்கக்கூடிய வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்கள் வெல்லத்தில் மண் கல் இருந்துச்சுன்னா நீங்கள் கரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து மண் இருக்காது, அதனால நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். ஸோ ரெண்டுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ரைஸ் வந்து பொதுவாகவே ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதாவது பிசு பிசுன்னு இருக்க மாதிரி தான் இந்த அரிசியோட தன்மையே. இந்த மாதிரி ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் டார்க்கராக இருக்குது, உள்ளே இன்னும் கொஞ்சம் மாவு கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால நல்லா ஈவனாக குக் பண்ணிக்கணும். இதை கலர் ஈவனாக சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நல்லா துருவி வச்சுக்கக்கூடிய தேங்காய் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது நீங்கள் கையில் இந்த டைமில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த அரிசியோட தன்மையே அதுதான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நார்மல் பச்சரிசி மாவு, நம்ம நார்மல் கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா, அரிசி மாவு, அதை வந்து இதோட சேர்த்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா வந்து நீங்கள் வேக வைக்கும்போது அந்த ஷேப் நிற்காது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் அரிசி மாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன் 2 மினிட்ஸ்க்கு ஒரு கடாயில். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ண மாவை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த கவுனி அரிசி கலவையில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ ஷேப் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் மொடக் ஷேப்பில் கையிலேயே ஷேப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு அந்த சைட்ஸில் ஒரு கட்ஸ் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அச்சில் வைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்துட்டு இட்லி ஸ்டீமர்லேயோ இல்லை நார்மல் ஸ்டீமர் இருந்தால் அதில் நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா அழகான கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். இந்த சதுர்த்திக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கீழே சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.